ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட், முட்டுச்சந்தில் நிற்கிறாரா ராமதாஸ்? திமுக தரப்பில் ராமதாஸ் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் தங்களுடன் யாரும் கூட்டணி தொடர்பாக பேசவில்லை என மறுத்திருக்கும் ராமதாஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி உடனான தங்களின் உறவு தொடர்வதாக அறிவித்திருப்பதும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. பாமகவுக்கு அத்தாரிட்டி நான் தான், கூட்டணி பேசுவதாக இருந்தால் யாராக இருந்தாலும் என்னிடம்தான் வர வேண்டும் என ராமதாஸ் சொல்லி வந்த நிலையில் அதை பொருட்படுத்தாமல் அன்புமணியை அழைத்து பேசி பாமக தங்கள் கூட்டணியில் இணைந்திருப்பதாக அண்மையில் அறிவித்துவிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக அணிக்கு அன்புமணி போய்விட்டதால் திமுக அல்லது தாவேகா பக்கம் போவதை தவிர ராமதாசுக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லப்பட்டது. அதற்கேற்ப ஸ்டாலின் நல்லாட்சி நடத்துவதாக திடீரென திருவாய் மலர்ந்தார் ராமதாஸ். அவரை தங்கள் பக்கம் கொண்டுவர திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் ஒரு செய்தி லீக் ஆனது. ஆனால் தேர்தல் நேரத்தில் வரும் சில செய்திகள் உண்மையாகவும் இருக்கும், உண்மை இல்லாமலும் இருக்கும். அதை மறுக்க முடியாமல் மறுத்திருக்கிறார் ராமதாஸ். ஆக அன்புமணி தரப்பிடம்தான் பாமக இருப்பதாக நம்பும் அதிமுக அவரை பிடித்து தங்கள் பக்கம் நிறுத்திவிட்டது. இந்த விஷயம் திமுகவுக்கு தெரிந்திருப்பதாலோ என்னவோ ராமதாஸை அந்த கட்சி இன்னும் வெளிப்படையாக நெருங்காமல் இருக்கிறது. அதற்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ராமதாசுடன் திமுக பேசுவதாக தெரிந்தாலே விசிக முறைத்துக் கொள்ளும். ஒருவேளை ராமதாஸை சேர்த்துக்கொள்ள விசிக சம்மதித்தாலும் மகனுக்கு அதிமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் தருவீர்களோ அதற்கு குறைவில்லாத வகையில் தங்களுக்கு தர வேண்டும் என்று ராமதாஸ் டிமாண்ட் வைப்பார். அப்படி பார்த்தால் 18 தொகுதிகளுக்கும் குறையாமல் ராமதாசுக்கு திமுக தர வேண்டியிருக்கும். திமுக அதற்கு ஒத்துக்கொண்டால் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகள் அனைத்துமே தங்களுக்கான எண்ணிக்கையை கணிசமாக உயர்த்தி கேட்பார்கள். அதை தர மறுத்தால் 2 துண்டான கட்சியே இத்தனை தொகுதிகளை கேட்கும் போது நாங்கள் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று நியாயமும் கேட்பார்கள். அதே சமயம் இவர்களை போலவே 5 அல்லது 6 சீட்டுக்கு ராமதாஸை திமுக சம்மதிக்க வைத்தாலும் சிக்கல் இருக்கிறது. 6 தொகுதிகளில் போட்டியிட்ட அவர்கள் பெரிய கட்சியா, 18 தொகுதிகளில் போட்டியிட்ட நாங்கள் பெரிய கட்சியா என அன்புமணி தரப்பு ராமதாஸ் தரப்பை சீண்டி பார்க்கும். ஆக தாங்கள் எதிர்பார்க்கும் தொகுதிகளை கேட்டடைய வேண்டுமானால் ராமதாசுக்கு இப்போது இருக்கும் விசாலமான ஒரே வழி தாவேகா பக்கம் போவது மட்டும்தான். இருந்தாலும் அதை கடைசி சாய்ஸாக அவர் வைத்திருக்கிறார். பாமக தன்னிடமே இருப்பதாக சொல்லிக் கொண்டு வந்த ராமதாசுக்கு இப்போது லேசான பயம் வந்துவிட்டது. 2 திராவிட கட்சிகளும் தன்னை கண்டுகொள்ளாமல் மகனுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளித்து கட்சியை அவர் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடுவார்களோ என்ற படபடப்பு அவருக்கு. அதனால்தான் தன்னை கேட்காமல் அன்புமணியுடன் கூட்டணி பேசிய பழனிசாமியை அவரால் சத்தமாக கூட திட்ட முடியவில்லை. அன்புமணி இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு மாறாக இன்னும் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகவில்லை என சம்மன் இல்லாமல் விளக்கமளித்திருக்கிறார் ராமதாஸ். இதன் மூலம் மகனுக்கு நிகராக தனக்கும் மரியாதை அளித்தால் என்டிஏ கூட்டணியில் இருக்கவும் எங்களுக்கு சம்மதம் என சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் ராமதாஸ். தேர்தலுக்கு தேர்தல் ஜெயிக்கும் குதிரையில் மட்டுமே சவாரி செய்து கட்சியை தந்திரமாக வளர்த்தெடுத்த சாணக்கிய ராமதாஸ் இப்படி எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் முட்டுச்சந்தில் நின்று புலம்பும் நிலைக்கு ஆளாகி இருப்பது தமிழக அரசியல் களம் எதிர்பார்க்காத ஒன்றுதான்.